இதுவரைக்கும் உங்க ஜேர்னில, அதாவது ம். பெண் பார்க்கும் படலத்துல ம். எவ்வளவு பெண்கள வந்து நீங்க பார்த்திருப்பீங்க? உங்களுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 150 பொண்ணுக்கு மேல பார்த்துட்டேனே. ம். நானும் அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, ஆ நான் எனக்கு உங்கள பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, "நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு?" கேட்குறாங்க. ம். நான் 10த் தான் படிச்சிருக்கேன்னு சொல்றேன். ம். வேணான்றாங்க. ம். அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு கிட்ட கேட்பேன். இது மாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அவங்க "நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு?" கேட்பாங்க. "நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன்னு" சொல்லுவேன். வேணாங்கன்னு சொல்றாங்க. ம். ஆ இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். எனக்கு உங்கள பிடிச்சிருக்குங்க. உங்கள நீங்க கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்டா, "நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்களான்னு?" கேட்பாங்க. இல்லங்கன்னுவேன். ம். வேணாங்கன்னு சொல்லிருவாங்க. அ இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாக்க, அவங்க நீங்க என்ன ஜாப்ல இருக்கீங்க கேட்பாங்க. ஏதாவது பேங்க் மேனேஜரா இருக்கீங்க? இல்லைங்க. நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன் சொன்னா, இல்லங்க வேணான்னு சொல்லிடுறாங்கங்க. எல்லாருமே ஃபோன் போட்டா, அவங்க எதிர்பார்க்குறது ஐடி கம்பெனி, பேங்க் மேனேஜர், கவர்மெண்ட் வேலை. இந்த மாரி தான் எல்லா பெண்களும் எதிர்பார்க்குறாங்க. இப்ப மத்தவங்கலாம் என்ன பண்றதா? அதான் தெரியலங்க. அந்த சொல்லுவாங்கள்ல சினிமாவுல, ம். என்ன சொல்லுவாங்கன்னா, சல்மான் கான், ஷாருக் கான் தான் உங்களுக்கு வீட்டுக்காரா வேணும்னா வரணும்னா, ம். தமிழ்நாட்டுல அந்த மாரி 2 பசங்க தான் இருக்காங்க. மீதி பசங்கலாம் அங்க என்ன ஆகும்? அது மாரி தானே இப்ப போயிட்டுருக்கு. நாங்கலாம் ஆட்டோக்காரன் வந்தா து கார்பெண்டர்லாம் என்ன ஆகும் சொல்லுங்க? ம். அதனால தமிழ்நாட்டு பெண்கள் அந்த மாரி எல்லா ஆண்களுக்கும் வாழ்க்கை தரணும்னு நெனைக்கிறேன். நான் ம். அதிகமா விரும்பி கேட்குற ஒரே பாட்டு என்ன பாட்டுனானே, கிடைக்கல கிடைக்கல பொண்ணு ஒண்ணு கிடைக்கல, ம். புடிக்கல புடிக்கல எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல. அந்த பாட்ட ம். தான் நான் ஆட்டோல எப்பவும் விரும்பி கேட்டுட்டு இருப்பேன். ம். ஏன்னா, அதுதானே உண்மையான வாழ்க்கை தத்துவமா இருக்கு.